நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாவை பற்றி தான். இங்கே ஒரு அம்மா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கேரளாக்காரங்க. அவங்க வீட்டில் வயலட் காந்தாரி வளர்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வயலட் காந்தாரி. இந்த வயலட் காந்தாரி எப்படி அவங்களுக்கு விதை கிடைச்சிது, இதில் என்னென்ன ரெசிபி பண்ணுறாங்க, இந்த காந்தாரினால் என்ன பயன், இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட விரிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை சொல்லுங்கள். என் பேர் ராதாமணி. எங்கள் ஊர் கொல்லம். நாங்கள் இங்கே ரொம்ப காலமாக மெட்ராஸில் இருக்கேன். நாங்கள் தமிழில் பேசணுமா? தமிழ்லே இவங்க ஒரு குழந்தை எனக்கு, இந்த குழந்தை எனக்கு விதை எடுத்துன்னு வந்து கொடுத்து நாங்கள் போட்டு அது பயிராக்கி அது நமக்கு உபயோகப்படுத்தணும். இது நானே உண்டாக்கிய ഇത് പയറാക്കി എടുത്തു. നല്ല ചമ്മന്തി അരയ്ക്കാനും നമുക്ക് മെഴുക്കുവരട്ടി വയ്ക്കാനും, ചമ്മന്തി ചട്നി അരയ്ക്കാനും, சட்னி அரைக்கிறதுக்கும் நமக்கு மெழுக்குவரட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் மலையாளத்தில். அதுக்கும் எல்லா வித குழம்புக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். மீன் கூட்டானு, மீன் குழம்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கோ. நீங்களும் அதுக்கு விதை வாங்கி போட்டு உபயோகம் பண்ணுங்கோ. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. இந்த காந்தாரியில் என்ன ஸ்பெஷல்? மற்ற காந்தாரி எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். அது நீங்கள் உபயோகித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்கம்மா. இந்த செடி வச்சு மொத்தம் எத்தனை நாள் ஆகுது, எப்போ காய்க்க வந்ததுன்றது சொல்லுங்கம்மா. ஒரு காய்க்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துல அந்த செடியோட ஆரோக்கிய பிரகாரம் சீக்கிரம் காய்க்கும். இது எத்தனை வருஷம் வரையும் இந்த காய் இந்த செடியில காய்க்குது? அது நம்மள உபயோகப்படுத்தின விதம் நம்மளை சூழ்ச்சி வச்சிருந்தா நிறைய காலம் இருக்கும். இல்லைன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அது பட்டு போயிடும். இதுக்கு உரம்ட்டு பார்த்தா என்ன மாதிரியான உரங்க கொடுத்தா நம்மளுக்கு நிறைய காய்க்குங்கம்மா? நம்ம வீட்டில் காய்கறி அரின்னு அந்த வேஸ்டான பொருளுங்க, ஆட்டு புழுக்க, சாணி வகை எல்லாம் உபயோகப்படுத்தலாம். சரிங்கம்மா, நீங்கள் இதுவரையும் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ரொம்ப நன்றி. இந்த விதை யார்கிட்ட கிடைச்சதுன்றதை மட்டும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. இங்கே ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தையோட பேர் கார்த்திக்கு. அவன் தான் எனக்கு கொடுத்தது. அவனை சந்தித்து நீங்கள் பேசலாம். ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றி.